Hi viewers, welcome to our YouTube channel. Today we are going to discuss about the problems on Karnaugh map. So today we can directly go to the problems. Okay. So first we will see the problems based on SOP. SOP means nothing but what? Sum of product. Similarly POS is nothing but product of sum. Okay. So problem number 1. Minimize the following Boolean function f of a comma b comma c which is equal to summation m of 0 comma 1 comma 6 comma 7 plus don't care condition of 3 comma 5. This is the problem what they have given. So நமக்கு first எடுத்தோன்னே என்ன பண்ணணும்? Summation mன்னு இருக்கு. So இது SOP யா POS ஆன்னு find out பண்ணணும். So இது SOP. Since summation small mன்னு கொடுத்துருக்காங்க அதனால இது SOP. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? எத்தனை வேரியபிள் K-map இதுக்கு plot பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ப்ராப்ளம்லேயே A, B, Cன்னு சொல்லிட்டு they have represented the 3 variables. That means we can plot the 3 variable K-map structure. ரைட்டுங்களா? ஸோ டைரெக்டாக நம்ம 3 வேரியபிள் K-mapோட ஸ்ட்ரக்சரை வந்து ட்ரா பண்ணிடலாம். ட்ரா பண்ண பிறகு we have to plot the values for 0, 1, 6 and 7. ஸோ 0ங்கிற செல்லு 1ங்கிற செல்லு 6, 7 இந்த 4 செல்லுலையும் 1ன்னு plot பண்ணியாச்சு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குது? சம்மேஷன் டோன்ட் கேர். சம்மேஷன் டின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? டிங்கிறது வந்து என்னென்னா டோன்ட் கேர் கண்டிஷன் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ டோன்ட் கேர் கண்டிஷன் எது அப்படின்னா 3யும் 5யும் 3ங்கிற செல்லுலையும் 5ங்கிற செல்லுலையும் டோன்ட் கேரை வந்து எக்ஸ்ன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? குரூப்பிங் பண்ணணும். குரூப்பிங் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து இந்த டோன்ட் கேர் கண்டிஷன் எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்க கொடுத்துருக்கிறதே அதோட நேமே என்ன சொல்லுது பாருங்கள், டோன்ட் கேர். ஓகேவா? நம்மளோட எய்மு எஸ்ஓபியாக இருந்துச்சுன்னா 1 குரூப்பிங் பண்ணணும். எந்த ஒன்றையும் ஒமிட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? எல்லா ஒன்றையும் குரூப்பிங் பண்ணியிருக்கணும். தட் இஸ் த ரூல். ஓகே. உங்களுக்கு தேவைப்பட்டால் தட் இஸ் 8 காம்பினேஷனுக்கோ 4 காம்பினேஷனுக்கோ 2 காம்பினேஷனுக்கோ உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அந்த டோன்ட் கேரை கன்சிடர் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் யூ டோன்ட் கேர் ஃபார் த டோன்ட் கேர். காட் இட்? ஓகே. ஸோ பாருங்கள் 0, 1, 3 இந்த 2ங்கிற பிளேஸில் ஒரு 1ஓ டோன்ட் கேரோ இருந்துச்சுன்னா அந்த ஃபஸ்ட் ரோவை 4தையும் சேர்த்து ஒரு குரூப்பிங் பண்ணலாம். பட் அங்கே இல்லை. ஓகேங்களா? ஸோ அதனால் 8 காம்பினேஷன் இல்லை. ஸோ 4 காம்பினேஷனும் இல்லை. இப்போ we can go for 2 காம்பினேஷன். ஓகேங்களா? ஸோ 2 காம்பினேஷன் பாருங்கள். 0 செல்லையும் 1 செல்லையும் இருக்கிற 2 1ஐயும் சேர்த்து குரூப்பிங் பண்ணியிருக்கேன். which I have marked in green color grouping. ஓகேவா? அதே மாதிரி கீழே பாருங்கள், செகண்ட் ரோவில் 6th செல்லையும் 7th செல்லையும் உள்ளதை ஒரு குரூப்பிங் பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளோட எய்ம் என்ன? 1 குரூப்பிங் பண்ணுறது தான். ஸோ குரூப்பிங் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ we can directly write the answer. How to write the answer? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து க்ரீன் கலர் காம்பினேஷனுக்கு வந்து குரூப்பிங் எழுதலாம். இந்த க்ரீன் கலர் குரூப்பிங்க்கு ஹரிசாண்டலாக பார்த்தா என்ன இருக்குது? ஏ பார். ஓகேவா? ஸோ இதுக்கு கம்பேர் பண்ணுறதுக்கு வேறு எந்த வேரியபிள்ஸும் கிடையாது. பிகாஸ் திஸ் இஸ் ஒன்லி 1 ரோ. அதனால் இதுக்கு ஹரிசாண்டலாக பார்த்தா ஏ பார் மட்டும்தான். வெர்டிக்கலாக பார்க்கணும். இந்த ரோ இந்த காலமையும் பார்க்கணும், இந்த காலமையும் பார்க்கணும். ஓகேங்களா? see the first variable is b bar. ஸோ சேம் வேரியபிளை ரீட்டைன் பண்ணிக்கணும். டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸ் வந்து கேன்சல் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ b bar will be retained. cயும் c பாரும் கேன்சல் ஆயிரும். ஓகேங்களா? அப்படின்னா என்ன ஆன்சரு? ஹரிசாண்டலாக பார்த்தா ஏ பார், வெர்டிக்கலாக பார்த்தா பி பார். ஸோ ஏ பார் பி பார்ங்கிறது தான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ஏ பார் பி பார். நெக்ஸ்ட்டு ப்ளூ கலர் குரூப்பிங்க்கான ஆன்சரை பாருங்கள். இந்த ப்ளூ கலர் குரூப்பிங்க்கு ஹரிசாண்டலாக பார்த்தா ஏ, வெர்டிக்கலாக பார்த்தோம்னா என்ன வரும்? ஃபஸ்ட்டு வேரியபிள் பி, செகண்ட் வேரியபிள் சி, சி பார். ஃபஸ்ட்டு வேரியபிள் சேமாக இருக்குது, அதனால் அதை ரீட்டைன் பண்ணிக்குவோம். செகண்ட் வேரியபிள் கேன்சல் ஆகிடும். ஸோ த ஆன்சர் இஸ் ஹரிசாண்டலி இட் இஸ் ஏ அண்ட் வெர்டிக்கலி இட் இஸ் பி. ஓகேவா? ஸோ த ஆன்சர் இஸ் ஏபி. ஸோ ஃபஸ்ட்டு குரூப்பிங்க்கான ஆன்சர் ஏ பார் பி பார்,
Second grouping கான answer AB. Got it? So this is the minimized Boolean expression. We will go to the second problem. In the second problem, f of a comma b comma c is equal to summation m of 1 2 5 7 plus don't care condition of 0 comma 4 comma 6. Okay, first problem பார்த்தது போலயே தான், பட் இங்கே என்ன இருக்குது அப்படின்னா ஏபிசிடின்னு சொல்லிட்டு 4 வேரியபிள்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கொடுத்துருக்கிற நம்பர்ஸ் கூட உங்களுக்கு 0லேருந்து 15க்குள்ளே இருக்குது, 15 வரைக்கும் அந்த ரேஞ்சில் இருக்குங்கிறதுனால we will be using 4 variable K-map. ஸோ நமக்கு தெரியும் 4 வேரியபிளோடைய ஸ்ட்ரக்சர் போட்டாச்சு. 4 வேரியபிளோட ஸ்ட்ரக்சர் போட்ட பிறகு கொடுத்துருக்கிற நம்பர்ஸை பிளாட் பண்ணணும். எங்கே பிளாட் பண்ணணும்? 0 2 8 10 14 அந்த செல்லை மட்டும் 1ன்னு பிளாட் பண்ணணும். தென் டோன்ட் கேர் கண்டிஷன் ஆஃப் 5,15ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 5ங்கிற செல்லுலையும் 15ங்கிற செல்லுலையும் டோன்ட் கேர் கண்டிஷனை எக்ஸ்ன்னு பிளாட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை பிளாட் பண்ணி முடிச்சாச்சு. செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? குரூப்பிங் பண்ணணும். ஸோ எப்படி குரூப்பிங் பண்ணலாம்? 8 காம்பினேஷன் இருக்கா, 4 காம்பினேஷன் இருக்கா, 2 இருக்கா, 1 இருக்கா? ஓகே, எனிவே வி ஹாவ் டு கிவ் த ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி ஃபார் 8 காம்பினேஷன், ரைட்? ஸோ 8 காம்பினேஷன் இல்லை. ஓகேங்களா? ஸோ 8 காம்பினேஷன் எப்படி இருக்கணும்? பக்கத்து பக்கத்தில் இருக்கணும், அங்கங்கே இருக்கக்கூடாது. அப்புறம் 4 காம்பினேஷன் இருக்கா? ஸோ 4 காம்பினேஷன் பக்கத்து பக்கத்தில் இருக்கா, இல்லை கார்னர் குரூப்பிங் அவைலபிளாக இருக்கான்னு பார்க்கணும். எஸ், கார்னர் குரூப்பிங் இருக்குது. இங்கே ஒன்று, இந்த கார்னர், இந்த கார்னர், இந்த கார்னர். ஓகேவா? ஸோ இந்த 4 கார்னர். ஸோ அது ஒரு குரூப்பிங் போட்டாச்சு. ரிமைனிங் எங்கே இருக்குது? 1 14ங்கிற செல்லில் மட்டும் ஒரே ஒரு 1 வந்து லெஃப்ட் அவுட் ஆகிருக்கு. அந்த ஒரே ஒரு 1 தான் இருக்குது அப்படிங்கிறதுக்காக அதை என்ன பண்ணிடலாம்? இந்த எக்ஸ் கூட வந்து தட் இஸ் த டோன்ட் கேர் கண்டிஷன் கூட குரூப்பிங் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். see here, இந்த 1 இந்த எக்ஸ் கூட குரூப்பிங் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். இல்லை அப்படின்னா யூ கேன் குரூப்பிங் லைக் திஸ். நான் இப்படி குரூப்பிங் பண்ணியிருக்கேன், ஏற்கனவே குரூப்பாக இருக்கிற நம்பரோட சேர்த்து நம்ம இந்த மாதிரி குரூப்பிங்கும் பண்ணிக்கலாம். ஸோ both the answers are correct. Okay, but I have given this blue color grouping, that is 14th செல்லில் உள்ளதை 10ல் இருக்கிறதோட சேர்த்து குரூப்பிங் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம ஆன்சர் எழுதலாம். இந்த கார்னர் குரூப்பிங்க்கு ஆன்சர் எழுதுகிறேன். இந்த ஹரிசாண்டலில் இந்த ரோவையும் பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ அப்படின்னா பாருங்கள், ஏ பார் பி பார் அண்ட் ஏ பி பார். ஃபஸ்ட்டு வேரியபிள் ஏ பாரும் ஏவும் கேன்சல் ஆயிரும். செகண்ட் வேரியபிள் பி பார் ரீட்டைன் ஆகும். ஸோ பி பார். வெர்டிக்கலாக பாருங்கள், வெர்டிக்கலாக இந்த காலமையும் பார்க்கணும். ஸோ சி பார் சி கேன்சல் ஆயிரும். செகண்ட் வேரியபிள் டி பார் ரீட்டைன் ஆகும். ஸோ ஹரிசாண்டலாக பார்க்கும்போது பி பார், வெர்டிக்கலாக பார்க்கும்போது டி பார். ஸோ த ஆன்சர் இஸ் பி பார் டி பார். ஓகே ஓகே, ஃபார் தி நெக்ஸ்ட் தட் இஸ் அ ப்ளூ கலர் குரூப்பிங்கான ஆன்சர் ஹரிசாண்டலாக பார்க்கணும். ஹரிசாண்டலாக பாருங்கள், இந்த ரோவையும் பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வேரியபிள் ஏ சேமாக இருக்குது, ரீட்டைன் ஆயிரும். செகண்ட் வேரியபிள் கேன்சல் ஆயிரும். ஓகேவா? ஸோ அப்படின்னா ஹரிசாண்டலாக பார்த்தா என்ன ஆன்சர்? ஏ. ஓகே, வெர்டிக்கலாக பாருங்கள், வெர்டிக்கலாக பார்த்தா இது கூட கம்பேர் பண்ணுறதுக்கு வேறு எதுவும் இல்லை, அதனால் சிடி பாரை அப்படியே எழுதிக்கலாம். ஸோ ஹரிசாண்டலாக பார்க்கும்போது ஏ, வெர்டிக்கலாக பார்க்கும்போது சிடி பார். ஸோ தட் இஸ் தி ஆன்சர், ஏசிடி பார். Okay, so thus the minimized Boolean expression is a c d bar plus b bar d bar. Got it? Okay. We will go for the next problem. Minimize the following Boolean function f of a comma b comma c which is equal to pi capital M of 0 3 6 7. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், கொடுத்துருக்குற ப்ராப்ளம் வந்து எஸ்ஓபியா பிஓஎஸ்ஸா. ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்க? பை எம்னு கொடுத்துருக்காங்க. பை எம்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா தட் இஸ் நத்திங் பட் பிஓஎஸ். காட் இட்? ஓகே.
POS ப்ராப்ளம்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இதுக்கு 3 வேரியபிளா 4 வேரியபிளா 2 வேரியபிளான்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த கொஷின்லேயே வந்து A, B, Cன்னு கொடுத்ததுனால இதுக்கு 3 வேரியபிள் K மேப் தான் போட போகிறோம். ஸோ 3 வேரியபிளோட ஸ்ட்ரக்சர் போட்டாச்சு. இப்போது பை எம்னு கொடுத்துருக்கிறதுனால அதை நம்ம K மேப்பில் கொடுத்துருக்கிற நம்பர்ஸை எப்படி பிளாட் பண்ணணும்? 0ன்னு பிளாட் பண்ணணும். ஓகே, ஸோ see here 0ங்கிற செல்லில் 0, 3ங்கிற செல்லில் 0, 6ங்கிற செல்லில் 0, 7ங்கிற செல்லில் 0. ரிமைனிங் பாக்ஸஸ் நீங்கள் எம்டியாக விட்டுடலாம், அதர்வைஸ் 1ன்னு பிளாட் பண்ணிக்கலாம். பட் சின்ஸ் இட் இஸ் POS, our aim is to group the number of zeros. ஓகே, நமக்கு வந்து 1 குரூப் பண்ணக்கூடாது, 0வை தான் குரூப் பண்ணணும். சரிங்களா? ஓகே, ஸோ 8 ஜீரோஸ் இருக்கா? இல்லை. 4 ஜீரோஸ் இருக்கா? இல்லை. ஸோ தட் மீன்ஸ் we have to go for 2 காம்பினேஷன். ஓகேவா? ஸோ பாருங்கள், 2 காம்பினேஷனுக்கு இந்த 3 செல்லையும் 7 செல்லையும் இருக்கிற இது ரெண்டையும் சேர்த்து ஒரு குரூப்பிங் போட்டாச்சு. ஸோ பக்கத்தில் பாருங்களேன், 6 செல்லில் வந்து ஒரு 0 லெஃப்ட் அவுட்டாக இருக்குது, அதை இந்த 0வோட சேர்த்து குரூப்பிங் பண்ணியாச்சு. அப்புறம் 0 பிளேஸில் ஒரு 0ங்கிற செல்லில் ஒரு 0 இருக்குது, அதுக்கு இங்கேருந்து இந்த கார்னரில் இருக்கா 0ன்னு பார்க்கலாம், இல்லை மேலேயும் கீழேயும் இருக்கான்னு பார்க்கலாம். பட் எங்கேயுமே இல்லை. அதனால் இந்த 0வை என்ன பண்ணலாம்? சிங்கிள் குரூப்பிங் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஓகே, ஸோ இந்த சிங்கிள் குரூப்பிங் ஒன்று, 2 டபுள் குரூப்பிங் ஒன்று. தட் ஐ ஹாவ் ரெப்ரசன்டட் இன் எல்லோ கலர் குரூப்பிங், brown color grouping and red color grouping. Okay, now we can write the answer for each and every one. First நம்ம இந்த yellow color grouping ஆன்சர் எழுதலாம். பாருங்க, ஹரிசாண்டலாக பார்த்தீங்கன்னா A பார், சரிங்களா? வெர்டிக்கலாக பார்த்தீங்கன்னா B பார் C பார். சப்போஸ் 2 செல் இருந்துச்சுன்னா தான் நம்ம கம்பேர் பண்ணுவோம். ஒரே ஒரு செல்லு தான் இருக்குங்கிறதுனால டைரெக்டாக அதில் இருக்கிற ஆன்சரை அப்படியே எழுதிடுவோம். ஹரிசாண்டலாக பார்க்கும்போது A பார், வெர்டிக்கலாக பார்க்கும்போது B பார் C பார். ஸோ A பார் B பார் C பார் இஸ் தி ஆன்சர் ஃபார் எல்லோ கலர் குரூப்பிங். ஓகே, செகண்ட் ஒன், இந்த ப்ரௌன் கலர் குரூப்பிங்க்கான ஆன்சர் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? இதுக்கு ஹரிசாண்டலாக பார்த்தோம்னா இது ரெண்டையும் பார்க்கணும். A பாரும் ஏவும் கேன்சல் ஆயிரும். ஸோ வெர்டிக்கலாக பார்த்தீங்கன்னா BC அப்படியே எழுதிட வேண்டியதான். ஸோ ஆன்சர் இஸ் BC for this brown color grouping. Okay, so okay, for next one வந்து என்னன்னா இந்த red color grouping. இந்த red color groupingக்கு ஹரிசாண்டலாக பார்த்தீங்கன்னா A, வெர்டிக்கலாக பார்த்தீங்கன்னா இந்த 2 செல்லையும் கம்பேர் பண்ணணும். தட் இஸ் BCயையும் BC பாரையும். ஃபஸ்ட்டு B வந்து ரெண்டுக்கும் காமனாக இருக்குது, ஸோ ரீட்டைன் பண்ணிக்கணும். இந்த Cயும் C பாரும் கேன்சல் ஆயிரும். ஸோ ஹரிசாண்டலாக பார்க்கும்போது A, வெர்டிக்கலாக பார்க்கும்போது B. Okay, so that is the answer, that is AB. Okay, so final answer எழுதலாம். A bar B bar C bar plus BC plus AB அப்படிங்கிற ஆன்சரை எழுதியிருக்கேன். பட் அதை நான் எப்படி எழுதியிருக்கேன் அப்படின்னா SOP நோட்டேஷன்லேயே எழுதியிருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ SOP நோட்டேஷனில் இருக்கிறதுனால அதை Y டேஷ்னு கொடுத்துருக்குறேன். இப்போ நம்மளுடைய ப்ராப்ளம் POSல இருக்குங்கிறதுனால நான் இப்போ POSக்கு மாற்றுறேன். எப்படி மாற்றணும் அப்படின்னா, காம்ப்ளிமெண்டடாக இருந்துச்சுன்னா அதை அன்காம்ப்ளிமெண்டடாக மாற்றணும், அன்காம்ப்ளிமெண்ட்டாக இருந்துச்சுன்னா அதை காம்ப்ளிமெண்டடாக மாற்றணும். அப்புறம் ப்ளஸ் இருந்துச்சுன்னா அதை மல்டிப்ளிகேஷனாக மாற்றணும், மல்டிப்ளிகேஷன் இருந்துச்சுன்னா அதை ப்ளஸ்ஸாக மாற்றணும். ஓகேங்களா? see the expression, see here A பார் B பார் C பார்னு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதை எப்படி எழுதியிருக்கிறேன்? கீழே A பாருங்கிறத ஏன்னு எழுதியிருக்கிறேன், இன்டூன்னு இருக்குது ப்ளஸ்ன்னு மாற்றிருக்கேன். B பாருங்கிறத Bன்னு எழுதியிருக்கேன், இன்ட்டு இருக்குது ப்ளஸ்ன்னு போட்டிருக்கேன், C பாரை Cன்னு போட்டிருக்கேன். ஓகேவா? இது எல்லாமே ப்ராடக்ட் டேர்மாக இருந்துச்சு, இப்போ அது எல்லாத்தையும் சம் டேர்மாக மாற்றிருக்கேன். ஓகேவா? தென் ப்ளஸ் இருக்குது, அந்த ப்ளஸ்ஸுக்கு பதிலாக மல்டிப்ளிகேஷன். நெக்ஸ்ட் BC எப்படி எழுதுகிறேன் பாருங்கள், B பார் ப்ளஸ் C பார்னு எழுதுகிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸுக்கு ஒரு மல்டிப்ளிகேஷன். தென் AB எப்படி எழுதுகிறேன், A பார் ப்ளஸ் B பார்னு எழுதுகிறேன். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் தி POS representation. Okay,
First, we have to write the answer in SOP term. After that, you can change it into POS form. How to change it? By changing the complemented form to uncomplemented form, uncomplemented form to complemented form, plus to product and product to plus. Okay, sum to multiplication, multiplication to sum term. Okay, so that is nothing but the POS expression. Okay, we will see the next problem. Minimize the following Boolean function. F of a comma b comma c comma d is equal to pi m of so and so values they have given. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும், கொடுத்துருக்கிற ப்ராப்ளம் வந்து பை எம்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது பிஓஎஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன வேரியபிள் கேமேப் போடணும். ஸோ இங்கே கொஷன்லேயே கொடுத்துருக்காங்க ஏபிசிடின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நாங்கள் 4 வேரியபிள் கேமேப் போடலாம். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் தி 4 வேரியபிள் கேமேப் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், கொடுத்துருக்கிற ப்ராப்ளமில் உள்ள கொடுத்துருக்கிற நம்பரை கரஸ்பாண்டிங் செல்லில் 0ன்னு பிளாட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ 3, 5, 7, 8, 10, 11, 12, 13 இந்த நம்பர்ஸ் எல்லாம் கரெக்டாக அந்த செல்லில் 0ன்னு பிளாட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? தென் 8 காம்பினேஷன். நம்மளுடைய எய்ம் வந்து என்ன இப்போ அப்படின்னா 0வை குரூப்பிங் பண்ணணும், 1 குரூப்பிங் பண்ணக்கூடாது. ஏன்னா நமக்கு கொடுத்துருக்குற ப்ராப்ளம் பிஓஎஸ்ங்கிறதுனால 0வை தான் குரூப்பிங் பண்ணணும். ஓகேவா? எந்த ஒரு 0வையும் மிஸ் பண்ணாமல் குரூப் பண்ணணும். ரைட்? ஓகே, 8 காம்பினேஷன் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ 8 காம்பினேஷன் இல்லைன்னா 4, 4 இல்லைன்னா 2, 2 இல்லைன்னா தான் சிங்கிள். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், 8 காம்பினேஷன் இருக்கா? இல்லை. ஸோ 4 காம்பினேஷன் இருக்கா? இல்லை. ஸோ அதனால் ஐ ஹாவ் gone ஃபார் 2 காம்பினேஷன். ஓகேவா? ஒரு காம்பினேஷன், ஒரு குரூப்பிங் வந்து ரெட் கலரில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், இன்னொன்று க்ரீன், இன்னொன்று ப்ளூ, இன்னொன்று வந்து ப்ரௌன் கலரில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஓகே. ஸோ இதுக்கான ஆன்சர் நம்ம இப்போ எழுத போகிறோம். எப்படி எழுத போகிறோம் பாருங்கள். ரெட் கலர் குரூப்பிங்கான ஆன்சர் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஹரிசாண்டலாக பாருங்கள், ஹரிசாண்டலாக இந்த ரோவையும் பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வேரியபிள் சேமாக இருக்குது. ஸோ அதை ரிட்டைன் பண்ணிக்கலாம். ஏ பார், பி பாரும் பியும் கேன்சல் ஆயிரும். வெர்டிக்கலாக பார்த்தா சிடி. ஸோ ஏ பார் சிடி இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு க்ரீன் கலர் குரூப்பிங்கான ஆன்சர் என்னங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு ஹரிசாண்டலாக இதையும் பார்க்கணும். ஓகேவா? பாருங்கள், ஏ பாரும் ஏவும் கேன்சல் ஆயிரும். ஸோ பி சேமாக இருக்குது. ஸோ பி ரீட்டைன் ஆயிரும். வெர்டிக்கலாக பார்த்தீங்கன்னா சி பார் டி. ஸோ பி சி பார் டி இஸ் தி ஆன்சர் ஃபார் க்ரீன் கலர் குரூப்பிங். ஓகே, see the next one, that is blue color grouping. Horizontally it is இந்த ரோவையும் ஃபஸ்ட்டு வேரியபிள் சேமாக இருக்குது, செகண்ட் வேரியபிள் கேன்சல் ஆயிரும். ஸோ ஃபஸ்ட்டு வேரியபிள் ஏ. வெர்டிக்கலாக பாருங்கள், சி பார் டி பார். ஸோ ஏ சி பார் டி பார். ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர். ஓகே, see the next one, brown color grouping. இதுக்கு ஹரிசாண்டலாக பார்த்தீங்கன்னா ஏ பி பார். வெர்டிக்கலாக இது ரெண்டையும் பார்க்கணும், இதையும் பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வேரியபிள் சி சேமாக இருக்குது, வச்சுக்கணும், தட் இஸ் ரீட்டைன் பண்ணிக்கணும். டி பார் கேன்சல் ஆயிரும். ஸோ ஹரிசாண்டலி இட் இஸ் ஏ பி பார், vertically it is C. So A B bar C. This is the answer. Okay. ஸோ இப்போ நம்ம கொடுத்துருக்குற ஆன்சர் வந்து என்ன நோட்டேஷனில் இருக்குது? எஸ்ஓபியில் இருக்குது. ஓகேங்களா? எஸ்ஓபியில் இருக்குது. இதை நம்ம என்னவா சேஞ்ச் பண்ணணும்? பிஓஎஸில் சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள். ஸோ அதனால் அதை வந்து ஒய் டேஷ்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். ஸோ now I am going to change it as y. Okay, y is equal to, how to change it? காம்ப்ளிமெண்டடாக அன்காம்ப்ளிமெண்டடாக மாற்றணும், அன்காம்ப்ளிமெண்டடாக காம்ப்ளிமெண்டடாக மாற்றணும், ப்ராடக்டை சம் டேர்மாக மாற்றணும், சம் டேர்மை ப்ராடக்ட் டேர்மாக மாற்றணும். ஓகேவா? ஸோ ஏ பார் சிடி. ஸோ ஏ ப்ளஸ் சி பார் ப்ளஸ் டி பார். திஸ் sum term is replaced as product term. The next one is B C bar D. So B bar plus C plus D bar. Okay. Next one is
product term. Next A C bar D bar, A bar plus C plus D into last term is A B bar C. So A bar plus B plus C bar. Okay, so this is nothing but the final minimized Boolean expression for POS. Okay, thank you for watching.